நல்லா இருமா. அட குழந்தை ரொம்ப பெரியவனாயிட்டானே. வாடா செல்லம், வா வா வா. பாட்டி பார்த்து பயப்படாதடா. இந்த பாட்டி பத்தி யாராவது சொன்னாங்களா இல்லையா? நீ 100 வருஷம் பேரும் புகழோட இருக்கணும்பா. அதுவா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வயசுலயும் முகத்துல இப்படி ஒரு பளபளப்பு. உங்க அழகோட ரகசியத்தை நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த ரகசியத்தெல்லாம் நான் நந்தினிக்கு மட்டும்தான் சொல்லுவேன், உனக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். இத பாருமா அர்ச்சனா, உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லம்மா. எவ்வளவு நல்லா யோசிச்சிருக்க. என் மனசே நிறைஞ்சு போச்சுமா. 35 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அக்கா வணக்கம். வாங்கக்கா. நல்லா இருப்பா. ஆசீர்வதிங்க. நல்லா இரு. நீங்க வந்தது எனக்கு தெரியவே இல்ல. நான் வந்தனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு எங்கப்பா நேரம் இருக்கு? நீ வேற மாப்பிள்ளை ஆயிட்ட. கல்யாண கனவுகள் வேற கண்டுகிட்டு இருப்ப. அக்கா என்னக்கா நீங்க அன்னைக்கு கூட போன்ல இப்படிதான் கிண்டல் பண்ணீங்க, இப்ப இன்னைக்குமா? அப்புறம் ராஜசேகர், என் தம்பியோட கல்யாணம் வேற, அதனால அது இது எதையாவது பூசி மாப்பிள்ளைய நல்ல வெள்ளையாக்கிடுப்பா. மாப்பிள்ளை அப்படியே பளபளன்னு பளிச்சுட்டு இருக்கணும்ல. ஆமாங்கா. பொண்ணு ரொம்ப அழகுன்னு கேள்விப்பட்டேன். தம்பியும் அவளுக்கு ஈடு கொடுக்கற அளவுக்கு அழகா இருக்கணும்ல. அக்கா என்னக்கா நீங்க அது? ஆமா அத்தை, அப்பாவை நாங்க அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது எல்லாரும் மூக்கு மேல விரல் வச்சு பார்க்க போறாங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்னப்பா நீ கல்யாணம் முடியற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அக்கா அது அதான் சொல்லிட்டேனே, வீட்டை விட்டு போக கூடாதுன்னா போக கூடாது. போ, உன்னோட ரூமுக்கு போ. வெரி குட் பெரியம்மா. இப்போ நீங்க தான் பெரியப்பாவுக்கு சரியான போட்டி. நாங்க பெரியப்பாவுக்கு எது சொன்னாலும் அவர் இந்த வாயை மூட வச்சிடறாரு. உன்னோட அதிகாரம் எல்லாம் எங்கிட்ட செல்லாது. ஆமா, இத்தனை நாளா உன் பசங்க எல்லாம் நீ சொல்றபடி கேட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா அதபடிதான் நீ கேட்டு நடக்கணும். புரிஞ்சுதா? உன்னை விட பெரியவனா. கிளம்பு, போ உன்னோட ரூமுக்கு. சரி, இப்போ பொண்ண கவனிக்கலாம். கூப்பிடுங்க பொண்ண. கூப்பிடுறேன். லக்ஷ்மி, இது என்ன ஊரா இது? யார பார்த்தாலும் திருட மாதிரியா இருக்காங்க. பகல் கொள்ளை அடிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல இருந்து இங்க வர்றதுக்கு 200 ரூபா வாங்கிட்டாங்க. நீங்க இருக்கீங்களே, திடீர்னு காடை கொடுத்துட்டீங்க. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அனுப்ப கூடாதா? ஆமா, கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். திடீர்னு கிளம்பி வர்றதுன்னா கஷ்டம் இல்ல? எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. திடீர்னு இங்க கிளம்பி வந்ததுனால எனக்கு புதுசா Dress கூட தைக்க முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, எந்த கம்பார்ட்மெண்ட்லயும் ரிசர்வேஷன் டிக்கெட்டே கிடைக்கல. வேற வழி இல்லாம ட்ரெயின்ல தொங்கிக்கிட்டே வர வேண்டியதா போயிடுச்சு. கொஞ்சம் மூச்சை விட்டுக்கப்பா. வந்த உடனே கம்ப்ளைண்ட்ல இறங்கிட்ட. வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அது சரி, கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் நீதான், பொண்ணு வீட்டுக்காரனும் நீதான். நீ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு நீ ஏன் கேட்டுக்கோ. அட, இந்த பொண்ணு யாரு? வணக்கம் அங்கிள், என் பேரு சகி. சகியா? எந்த சகி? ஹை, பொண்ணு வந்தாச்சு. நல்லா இருமா. வணக்கம் மாமா. வணக்கம்மா. வணக்கம் மாமா. வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா லட்சுமி இது? உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? இது வரைக்கும் உன் புருஷனை என் கண்ணுல காட்டவே இல்ல. எங்கதான் இருக்காரு? மாமா அவர் எங்கேயுமே வெளியே வரதில்ல. பாருங்க, இன்னைக்கு கூட இங்க வரவே இல்ல. பாத்தீங்களா? அவரும் அப்பாவும் வெளியே எங்கேயும் போயிருக்காங்க. இது ரொம்ப தப்புமா. மாமா, உங்க சைடுலயும் தப்பு இருக்கு. அதுவா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் நீங்க மாப்பிளைய பார்க்கவே இல்ல. அட ஆமா, நீங்க இருக்கீங்களே, நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வந்த ஆளு இடத்தையே மறந்துடுவான். கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசுங்க. சரி, நான் போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன். பெரியப்பா ஒரு நிமிஷம். நீங்க பார்க்க போறது என்னமோ ஓகே தான். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்யாண மாப்பிள்ளை பெரியப்பா ரூமை விட்டு வெளியிலே வரக்கூடாது. அத பாத்துக்கங்க. என்னப்பா நீ இப்படி சொல்ற? இந்த வீட்டோட முதலாளி அவர் வெளில போவாரு, உள்ள வருவாரு. அதை தடுக்கிறதுக்கு நான் யாரு? கல்யாணம் நாளைக்குப்பா. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தர் பாத்துக்கவே கூடாது. என்னவோ, என்ன சடங்கோ என்ன சம்பிரதாயமோ.